27 நட்சத்திரத்துக்கு சொல்ல முடியும், அவரால் 12 ராசிக்கும் சொல்ல முடியும். ஒரே ஒரு ரூபா செலவில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர். ஜாதகம் பார்க்குறாரு, நல்லா பார்ப்பார், சூப்பராக பார்ப்பார். என்னென்னா கொஞ்சம் டைமை மாற்றிக்க சொல்கிறேன். 11 மணிக்கெலாம் மனுஷன் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்காரு நைட்டு. ஒரு ஜோதிடத்துறையில் எளிமையான முறையில் பரிகாரம் கொடுக்கறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. செலவில்லா பரிகாரத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா நான் எப்போவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மயிலாடுதுறையை சேர்ந்த ரத்னகுமார் ஐயா தான். அவர்களை மேடைக்கு மட்டும் அழைப்பதும் இல்லாமல் பேசவும் அழைக்கிறோம். வருக வருக வருக. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் 4வது ஜோதிட கருத்தரங்கம். இன்றைக்கி நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். இன்றைக்கி என்ன கிழமை? சரி, நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சேரில் தான் உட்காந்துருக்கீங்க. எல்லாமே ராகுவோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது. கோச்சார ராகு இருக்காரா? பாருங்க, செல்வகுமாரி அம்மா தான் விளக்கேற்றிருக்காங்க. அவங்க பாருங்கள் பிளாக் கலர் சாரி கட்டியிருக்காங்க. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. சரிங்களா? எளிமையான பரிகாரம். முதல்ல ஒரு ஜாதகம் எல்லாருக்கும் 100% கரெக்டாக இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா மகான்களோட ஜாதகத்துலேயும் நிறையா டிஃபால்ட் இருக்குது. இப்போ கிரகங்கள் உச்சம் பெற்றால் ரொம்ப நல்ல பலன் சொல்கிறார். ஸ்ரீராமன் ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம். அவர் இயற்கையாக எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கல. காட்டில் இருந்தார், பதவியை அனுபவிக்கல, மனைவியை பிரிஞ்சார். இந்த மாதிரி ஹை வோல்டேஜாக இருந்தாலும் ஜாதகம் தாங்காது, லோ வோல்டேஜாக இருந்தாலும் பவர் பத்தாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்? இப்போ நீசம் பெற்ற கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கிரகம் ஐயோ அவ்வளோதான் நீசமாக போயிடுச்சு, இந்த கிரகம் வேலையே செய்யாது அப்படிலாம் கிடையாது. நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றுவிடில் அதனை நீசபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம். ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சுன்னா அது குருவோட பார்வையிலையோ இல்லை உச்சம் பெற்ற கிரக வீடுகள்லேயோ இருக்கும்போது நிச்சயமாக அது நல்ல பலன்களே செய்யும். நீசம் அப்படின்னா எப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ தீபாவளி டைமாக இருக்குது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு மத்தாப்பு இருக்கு இல்லையா, மத்தாப்பை ஃபயர் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு உச்சம் பெற்ற கிரகம் ஒளியை சிதற விடும். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க மத்தாப்பு உச்சம்னு வச்சுங்க, அணைஞ்சு போன மத்தாப்பு நீசம்னு வச்சுங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு கிரகம் நீசம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்களா? நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜாதகத்தில் புதன் நீசம். அவர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரா? மிதுன லக்னம். அவர் 2 கூடைய சந்திரனே அவர் விருச்சிக ராசி 6ல் நீசம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ ஏன்னா மூல நூல்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா எதுவுமே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டால் தான் இப்போ ஒரு எல்லா விதிகளும் அப்ளை ஆகுமானா ஆகாது. நான் தான் சொல்லிட்டேன், உச்சமான ஜாதகத்துலேயும் பிரச்சனை இருக்குது, நீச்சமான ஜாதகத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அது எந்த பாவத்தில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, யாரோட சேர்க்கையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு அரசாங்க வேலைக்கு சூரியன் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறாங்க. இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோயில் மிகப்பெரிய அளவில் உலக புகழ்பெற்று இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு சூரியன் நீசம். கரெக்டா? சரி, சுக்கிரன் நீசமாக போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? சுக்கிரன் தான் சுகபோகத்துக்கு அதிபதி. அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம். அவர் என்ன சுகபோகத்தை அனுபவிக்காமல் இருந்தார்? அந்த காலத்தில் சின்ன வயசில் அதோட தன்மையை குறைச்சிருக்குமே தவிர அது ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நீசமாக இருக்கோ அதை நோக்கி தான் உங்களோட எண்ணம் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு பொருள் தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களோட பார்வை எதில் இருக்கும்? அந்த பொருளை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நீசமாக இருக்கோ அதோட தன்மை தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சுக்கிரன் நீசமாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா புது கார் வாங்க மாட்டாங்க, வாடகை காரில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த காரில் இந்த வாரம் போனோம், அடுத்த வாரம் வேறு ஒரு காரில் போகும். விதவிதமாக டிஃப்ரென்ஷியேட்டாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசம். எப்போவுமே சுக்கிரனோட பலம் கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பாருங்கள், ஒரு ட்ராவலுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா போகிற வழியில் அழுக்காயிடலாம், காஃபி கொட்டிடலாம், சாப்பிடும் போது ஏதாவது பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆல்டர்னேட்டாக 1க்கு 2 கொண்டு போவாங்க. அதே போல் புதன் நீசமாக இருக்கவங்க பாருங்கள், துண்டு சீட்டில் எழுதக்கூடிய பழக்கம் இருக்கும். பார்த்துறீங்களா? ஒரு முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாம் எழுதி பேக்கெட்டில் வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்த
ஏன்னா எது இல்லையோ இந்த பிரபஞ்சம் அவங்கள அதை நோக்கி தள்ள வைக்கும். இப்போ அவனுக்கு புதன் நீசமாக இருக்குது, அறிவு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கும். அப்படிங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், புதன் உச்சமாக இருக்கிறவங்க புக்கு படிக்கிறத விட புதன் நீசமாக இருக்கிறவங்க தான் நிறைய வாசிப்பாங்க. புதன் உச்சமாக இருக்கிற வீட்டில் புக்கு அடிக்கிருக்கும், ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. இது நம்ம வந்து நீசம் பலம் இழந்த கிரகத்தை பலமாக்குறதுக்கான விஷயங்களும் நம்ம பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், செவ்வாய் நீசமாக பிடிச்சு அவருக்கு வீடு மண்ணு மனை வாகனம் அமையாதா? அமையுமா அமையாதா? பாருங்க, இப்போ வந்து இளைய தளபதி விஜய் டிவிகேவோட தலைவர், அவருக்கு செவ்வாய் நீசம். ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திரனோட இருக்கு, நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கு. அவர் எத்தனை வீடு வச்சிருக்காரு? நீலாங்கரில் ஒரு வீடு வச்சிருக்காரு, பண்ணையூரில் ஒரு வீடு வச்சிருக்காரு. எதுக்குன்னா நம்ம கட்சி ரீதியால் கிரகத்தில் ஜாதகத்தை, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும். இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கணுன்னா பிரபலங்களை சொன்னால் தான் புரியுது, இல்லைன்னா அவங்க ஜாதகத்தில் உள்ள போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிதானே? அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள், சந்திரன் நீசமாக இருக்கவங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஏன்னா அது அந்த தன்மை இல்லை. தூங்கும் போது நைட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு தூங்குவாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேசும்போது தண்ணி குடிப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு அதோட தன்மை தேவைப்படும். தாயின் மீது அதிக பாசமாக இருப்பாங்க. சின்ன வயசில் தாய் எழுந்தவங்களும் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடியவங்க தான். புதன் வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருந்ததுன்னா சிறு வயது ஆரம்ப கல்வியை தடைப்படுத்திடும். அதே போல் குரு நீசமாக இருக்கவங்க பாருங்கள், குழந்தைங்க மேலே அதீத அன்பாக இருப்பாங்க, பணத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் குழந்தைகளோட அன்பு அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. அதுவே வந்து ஆட்சி உச்சத்தில் பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா அது உச்சம் பெற்றதாக வேலை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசமாக இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கான விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்கார். சூரியன் எங்கே நீசமாக இருப்பார்? துலா வீட்டில் நீசமாக இருப்பார். அப்போ மேஷ வீட்டில் உச்சமாக இருப்பார், துலாத்தில் நீசமாக இருப்பார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீசமாயிடுச்சு அப்படின்னா, சூரியன் தான் காலனை கணிக்கக்கூடியவன், காலக்கணிதன். நீங்கள் பாருங்கள், சூரியன் நீசமாக இருக்கவங்க பூரா வாட்ச் கட்ட மாட்டாங்க. அவங்க ப்ராப்பராக ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்ட அவங்களுக்கு சூரியன் நீசமானதுக்கான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ சூரியன் ஜாதகத்தில் நீசமாக இருக்கவங்க அதை உச்சம் பெற வைக்கணும்னா இவங்க சன்லைட்டை பார்க்கணும். காலைல 10 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. சூரிய உதயத்தை இவங்க ரெகுலராக பார்க்கணும். அதே போல் சூரியனுக்குரிய தானியமான கோதுமை உணவுகளை இவங்க ஞாயிற்றுக்கிழமையில எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் யாரெல்லாம் வெள்ளருக்கு விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சூரியனோட ஆற்றல் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிதானே? ஏன்னா சூரியனார் கோவிலில் ஸ்தல விருட்சமே வெள்ளருக்கு மரம் தான். சரிங்களா? அப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் பாருங்கள், மந்த்லி கேலண்டர் ஷீட்டு கிழிக்காமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா டெய்லி 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய கிரகம் இது சந்திரன் தான். அப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் வாங்கி ஜனவரி மாதம் மாட்டினது அடுத்த ஜனவரிக்கு தூக்கி போகிற வரைக்கும் அந்த கேலண்டர் அப்படியே தான் இருக்கும். 10 நாள் வரைக்கும் கேலண்டர் கிழிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஷீட்டை ப்ராப்பராக கிழிக்கணும். அதே போல் நீர் ஆகாரங்களை அதிகமாக உட்கொள்ளணும். அதே போல் பார்த்திங்கன்னா தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, அம்மா வயது உடையவர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே இரவில் செய்யக்கூடிய பூஜை, அர்த்தஜாம பூஜை, ஆஃப்டர் சன்செட்டு, அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேலே அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் சந்திரன் நீசமாக இருந்தால் செய்யலாம். செவ்வாய் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கும். அதே போல் 2-3 இடம் வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லாமே சிக்கலில் தான் இருக்கும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி செய்யலாம், சகோதரர் வழியில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு. சீருடை பணியாளர்களுக்கு அவங்க உதவி பண்ணும்போது அருமையான பலன்களை கொடுக்கும். புதன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே குருவோட பார்வையிலையோ இல்லை குருவோட வீட்லேயோ இருக்கும்போது அந்த பலன்கள் நல்ல பலன்களை செய்யும். அது திசாபுத்தி காலமாக இருக்கட்டும், அது கோச்சாரமாக இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். அப்போ புதன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லைங்கும்பொழுது புதன் தான் அனாதை குழந்தைகள். அப்போ அனாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் தான் புத்தகம், பேப்பர், பென்சிலு, பேனா, கம்யூனிகேஷன்,
அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உதவி செய்யலாம். புதன் தான் உங்களுக்கு வந்து மின்விசிறி காற்று, ஏன்னா மிதனம் தான் உங்களுக்கு காற்று வீடு. அப்போ கோவில்களுக்கு நீங்கள் ஃபேன் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அப்போ புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாகிடும். புதன் தான் இரட்டை கிரகம். அப்போ திருநங்கைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, பச்சை வஸ்திரம் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் புதன் நீசமாக இருக்குன்னா அதை பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். குரு நீசமாக இருக்குது அப்படின்னா குரு தான் கோவில். அப்போ கோவில் திருப்பணிகள் செய்கிறது, உழவார பணி செய்கிறது. குரு அப்படின்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய உங்கள் இடத்துலையோ இல்லை ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவசியமாக லட்டு வாங்கிட்டு போய் தானமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு லட்டு, ஏன்னா லட்டு தான் குரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது நல்லது. குரு நீசமாக இருக்கவங்க அடிக்கடி கோவில் வழிபாடுகள் யாத்திரைகளை மேற்கொள்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் ஜாதகத்தில் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வஸ்திர தானம், ஏன்னா சுக்கிரன் தான் ஆடை. அப்போ அவங்க சுக்கிரன்கிறது பெண் கிரகமாக, பெண்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் ஸ்வீட்ஸ் தானமாக பண்ணலாம். ஜீனி மிட்டாய் தானமாக கொடுக்கலாம். ரோஸ் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா ஜீனி மிட்டாய், இது பெருமாள் கோவிலில் தானமாக கொடுக்கறது, மகாலட்சுமி சன்னதியில் கொடுக்கறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இவங்க வந்து பெண்களை தவறாக எப்போவுமே பேசக்கூடாது, ஏன்னா சுக்கிரன் நீசமாக இருக்கவங்க ஏற்கனவே போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பண்ணிட்டு தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அந்த கிரகத்தோட தன்மை ஒளி இல்லை. அப்போ நீசம் பெற்ற கிரகத்தோட தன்மைன்னா ஒளி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சனி ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்குன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதுக்கான ரெவென்யூ இருக்காது. 3 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரை வேலை செஞ்சு ஒரு 600 700 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உழைப்பு கெட்ட ஊதியம் இருக்காது. வயோதிக தோற்றமுடைய எல்லாருமே நாம் யாரெல்லாம் பார்த்து முகம் சொல்லிக்கிறோமோ அவங்கெல்லாம் சனி ஆதிக்கும். யாரெல்லாம் அடிப்படை வேலை பேசிக் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து எப்போவுமே ஹோட்டலில் போகிறீங்கன்னா பரிமாறினவங்களுக்கு தான் டிப்ஸ் கொடுக்குறீங்க, அந்த டேபிளை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதில்ல. நீங்கள் பாருங்கள், டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க, அது சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பரிபூர்ணமாக நீக்கிடும். அதே போல் மினி மீல்ஸில் என்ன இருக்கும்? சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் இருக்கும். அப்போ சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் மினி மீல்ஸ் தானமாக கொடுத்து பாருங்கள், அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கும். ராகு நீசமாயிடுச்சுன்னா என்னங்க எதை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை பிரம்மாண்டப்படுத்திக்கணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்காது. ஏன் அப்படின்னா ராகு தான் வாய். பாம்புக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் பசியே அடங்காது, ஏன்னா அதுக்கு வயிறே கிடையாது, உடம்புலாம் வயிறு தான். அப்போ ராகுவால் எந்த திருப்தி இருக்காது. கேது அதே மாதிரி உங்களுக்கு நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும், எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. திருப்திங்கிறது வேணுங்கிறது இவங்களுக்கு நீங்கள் தங்க பெட்லேயே படுக்க வச்சாலும் என்னங்க போங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ கேது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நீசமாக இருக்கோ, இப்போ கேது வந்து திசையே வந்துருச்சு, ஒரு முக்கியமான வயது காலகட்டத்தில் வந்துருச்சு, ஒரு 28 வயசில் கேது திசை வந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒரு முக்கியமான பீரியட், அப்போ ஒரு திருமணம், வேலை, உத்தியோகம், இந்த மாதிரி அமைப்பு. அப்போ கேது எல்லாருக்குமே கெடுதலை செஞ்சுருவாங்க, நிச்சயமாக செய்ய மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் அந்த கேதுவை இவங்க பலப்படுத்தணும். அவங்க தான் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது. செவ்வாய்க்கிழமையில் காவி வஸ்திரத்தை இவங்க பயன்படுத்துறது, மல்டிபிள் கலர்ஸை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். அருகம்புல் மாலை. அப்போ நீங்கள் பாருங்கள், ராகு கேதுக்கு சிறப்பான விஷயம் நம்ம மூலிகையிலே இருக்குது. இப்போ ராகு அப்படின்னா அருகம்புல். அப்போ ராகுவால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், அப்போ ராகுவால் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்க அருகம்புல் மாலை கட்டி விநாயகருக்கு போடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். கேதுவால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க தர்பப்புல் மேட்டு வாங்கி தானமாக கொடுக்கறது, தர்பப்புல்ல உட்காந்து தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். சரி, இதே வக்கர கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். வக்கரம் அப்படின்னா என்ன? ரிவர்ஸ். அப்போ முன்னோக்கி போகக்கூடிய கிரகங்களை விட ரிவர்ஸ் கிரகம். இயற்கையாகவே நம்மளுக்கு நவகிரகத்தில் 2 கிரகம் ரிவர்ஸ் கிரகம் தான். எது? ராகு கேது நேச்சுரலாகவே உங்களுக்கு ரிவர்ஸில் தான் போகும். மற்ற எந்த கிரகங்கள் வக்கரம் அடையாது. சூரியனுக்கு வக்கரம் உண்டா? சூரியன் சந்திரன் வக்கரம் அடைவதில்லை. அதே போல் என்னென்ன கிரகம் வக்கரம் அடையும்? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இப்போ இந்த கிரகம்லாம் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா
அப்போ வக்கரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும், அந்த ஜாதகத்தில் நம்ம கட்டத்தை நகர்த்தி வச்சு பார்த்தாலும் அந்த பலன்கள் வேலை செய்யும். இப்போ வக்கரம் பெற்ற ஒரு கிரகம் ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பலன் எப்படி இருக்குன்னா இயற்கையாகவே அதை ரிவர்ஸ் பண்ணி தான் கொண்டு போக பார்க்கும். இது குருவோட பார்வையிலையோ சுக்கிரனோட செய்ய விடாது. ஏன்னா ஒரு நல்லவன் இருக்கான்னா கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, சாமி நாளைக்கு கும்பிட்டுல வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவனை கெட்டவனை சேரும்போது கெடுத்து விட்டுருவாங்கிற மாதிரி அந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் தன்னை பின்னோக்கி செல்லும். அப்போ இயற்கையாகவே இதுக்கு நமக்கு பரிகாரம் இருக்குது. ஏன்னா கிரகத்தை இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வலம் வருதல்னு இருக்குது. இப்போ பிரதோஷ காலம், இன்றைக்கி சனி பிரதோஷத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அப்பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதட்சணம்ங்கிறது எப்போதுமே வலம் இருந்து இடம் இருந்து வளம்ங்கிறது அப்பிரதட்சணம். அப்போ இந்த விஷயங்களை ராகு எதுவால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்யலாம். அதே போல் கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது ரிவர்ஸில் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குது அப்படின்னா ஒரு லேண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு டயத்தில் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுல பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடியே என்ன செய்யணும், ஒரு இடம் அட்வான்ஸ் போட்டுட்டு அப்போ முருகனுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி என்ன இடம் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கோவிலில் காணிக்கையாக போடுறது, இல்லை தோரம்பருப்பு தானமாக கொடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடிய விஷயங்களால் ப்ராப்ளம் நீங்கிடும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உதவி செய்கிறது, இயற்கையாக சொன்ன மாதிரி உங்களுக்கு யூனிஃபார்ம் பர்சன்ஸுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி செவ்வாய் வக்கரமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இதுக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க, வக்கரமாக இருந்தால் அது வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போகணுங்கிறது. நேச்சுரலாக ஒரு பாடி இருக்குது, தலையை மட்டும் வெட்டிட்டு திரும்ப ஒரு தலையை வைக்கிறதுக்கு பேர் என்னது, இதுவும் நேச்சுரலாக இருக்கிறத விட ஆர்டிஃபிஷியலாக மாறுறது வக்கரம் தான், ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் புதன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா என்னென்னா ஆரம்ப கல்வியில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் கொடுக்கும், அறிவு சார்ந்த விஷயத்தில் நிறைய படிப்பாங்க. மேடையில் பேசும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வார்த்தை வராது, அப்போ தான் கரண்ட்டு போகும், மைக்கு வேலை செய்யுது. ஏன்னா மைக்கெல்லாம் புதன் தான், கம்யூனிகேஷன் தான். அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒலிப்பெருக்கி வாங்கி தானமாக கொடுக்கறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது வக்கரமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். ப்ரெஸ்ஸிங் டைப்பு பென் யூஸ் பண்ணணும்னு பேனாவில். ஏன்னா படிக்காத குழந்தைங்களை எப்படி தலையில் குட்டி படிக்க வைக்கிறோமோ பேனாவை தலையில் குட்டி படிக்க வைக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸிங் டைப் பென் யூஸ் பண்ணலாம். அதே போல் குரு வக்கரமாக இருக்கவங்க, குரு அப்படின்னா கோவில், டைரெக்டாக இவங்க கோவில் உள்ளே போகாமல் செருப்பை கட்டி போட்டு விநாயகர்கிட்ட போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு அர்ச்சனை கடைக்கு வந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு உள்ளே போகிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா டைரெக்டாக கோவிலுக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரி செய்யும்போது வக்கரமால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும். இதே சுக்கிரன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அவங்க படுக்கும்போது பெட்டை ரிவர்ஸ் பண்ணி படுக்கிறது, இல்லை ரெகுலரான டைரக்ஷனில் இப்போ கிழக்க தலையை வச்சு மேற்க காலை நீட்டுறாங்கன்னா மேற்கு தலையை வச்சு கிழக்க கால் நீட்டி படுக்கிறது, பெட்டை பெரட்டி போடுறது, இல்லை பில்லோ கவரை மாற்றுறது, பெட்டுக்கு கவரை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இந்த வக்கரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். இதே சனி வக்கரமாக இருந்தால் சிம்பிள் பரிகாரம். சனினா செருப்பு, வலது கால் செருப்பு இடது கால்லையும், இடது கால் செருப்பை வலது கால்லையும் மாற்றி போட்டு திரும்ப சரி பண்ணி போட்டாலும் இந்த வக்கரத்தால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தி ஆகிடும். சனி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாகனங்களை குறிக்குமா, இரும்பு வாகனங்களை குறிக்கக்கூடியது. அப்போ எப்போவுமே சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா, இல்லை 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குன்னா வண்டி வாகனங்களை முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீரை போட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் போகிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்கள் ஜாதகம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் இயக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ எல்லா ஜாதகங்களும் உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கறதில்ல, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபால்ட்டையும் கொடுக்கறதில்ல. ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கோ அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு திசாபுத்தி காலங்கள்லையும் ஒரு கோச்சாரம் அப்போ இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை அமையுமானா, ஒரு ட்ராவல், ஒரு ஜாதகத்தை ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திசை தான். புத்தி மாறி போயிடும், அந்தரம் மாறி போயிடும், சூட்சமாக மாறி போயிடும். ஒரு லாங் டேர்மில் ட்ராவல் பண்ணி கொண்டு போகுதுன்னா திசை தான். அப்போ ஒருத்தவருக்கு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னம்னு வச்சுங்களேன், அவருக்கு சுக்கிர திசை வருது. சுக்கிரன் வந்து அவருக்கு எத்தனைக்கு உடையவர், 3க்கும் 8க்கு உடையவர் ஆகிடுவார். அப்போ மீன லக்னத்துக்கு சுக்கிர திசை வந்துருச்சு, அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்காதா அப்படின்னு பார்த்தா
நிச்சயமாக அது எந்த இடத்துல 3க்கும் 8 இருந்தாலும் அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காருன்னா அவர் ஒன்றும் இல்லை. வெளிநாடு போயிட்டாருன்னா அவருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும், இல்லை வெளியூர் போயிட்டாலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ திசை எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் நம்பிக்கையோட, ராஜசங்கர் ஐயா சொன்ன மாதிரி நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய பரிகாரம் தான் வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்புகிறோம்? நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்புகிறோம். அப்போ ஒரு பரிகாரத்தை நீங்கள் முழுமையாக செய்யும்போது தான் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்குது. அப்போ இந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதை விட அதுக்கான அதிதேவதைகளுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யலாம். அப்போ எப்போவுமே ஒரு உயிர் காரகத்துவத்துக்கு பரிகாரம் செய்கிறது பக்காவாக வேலை செய்யும். இப்போ புதன்னா நீங்கள் எழுத்து பேனா பொருட்கள் வாங்குறது புதனோட அம்சமாக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கே உதவி செய்கிறது. எப்படின்னா, உயிருள்ள பொருட்களுக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ ஜாஸ்தி. இப்போ போய் திருநள்ளாறு போய் பரிகாரம் பண்ணுறதை விட சனி ஆதிக்கமுடைய பேசிக் லேபர்ஸ், அடிப்படை ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுதே அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். இப்போ காமதேனு அப்படின்னாலே உத்திரட்டாதி. அப்போ சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கிற தானமாக கொடுக்கறது, அதே போல் எள்ளு மிட்டாய் தானமாக கொடுக்கறது, கடல மிட்டாய் வாங்கி தானமாக கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அமாவாசை நாட்களில் பசுமாட்டுக்கு அகத்திக்கிற கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. ஏன்னா அது இயற்கையாகவே வெஜிடேரியன் புரட்டாசி மாதிரி நிறைய கீரை சாப்பிட்டு டென்ஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடல மிட்டாயோ பொரி உருண்டையோ எள்ளு மிட்டாயோ கொடுத்து பாருங்கள், உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்யும், எப்போவுமே ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிற மாதிரி பசுமாட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே போல் பல நாள் முதல்ல சொன்னார், திருமண தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு திருமணம் நடக்குமானா இல்லை. 7ஆம் அதிபதி நிறைய பேருக்கு நல்லா இருந்து திருமணம் நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா கல்யாணம் மட்டும் குடும்பம் தான் எடுத்து போகிறாங்க. அப்போ 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். சரி, 2ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பத்தோட இருந்து தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அனுபவிக்கணும். 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கணுமா? அவங்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். தாம்பத்தியம் அந்த மாதிரி விஷயங்கள் 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். எல்லாம் முக்கியமாக 3ஆம் இடம் வீரியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அப்போ ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தால் மட்டும் திருமணம் தாமதமாக அமைவதில்லை. அப்போ காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சனி. அப்போ சனியும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இப்போ லக்னத்தில் ராகு 7ல் கேது இருக்குன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நாகதோஷம்னு சொல்கிறோமா இல்லையா? லக்னத்தில் கேது 7ல் ராகு இருக்கா இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன, எத்தனையோ பேர் திருப்பாம்பரம் போயும் காளகஸ்தி போயும் பரிகாரம் பண்ணி நடக்காதவங்களும் இருக்காங்க, நடக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எந்த நாட்களில் அந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ பல பேர் என்ன செஞ்சிடறாங்க, பொதுவாகவே ராகுக்கு பரிகாரம் ராகு காலத்தில் செய்யும். அதுக்கு ரொம்ப கிழமை முக்கியம். ராகு அந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ விருச்சிகத்தில் ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செஞ்சால் தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும். இப்போ கேதுவுக்கு ஒரு பிரதி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேது அவங்களுக்கு ரிஷப வீட்டில் இருக்குது அப்படின்னா, அது வெள்ளிக்கிழமையில் எமகண்ட நேரத்தில் செய்யும்போது தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும். அப்போ எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே பேட்டர்ன் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பரிகாரம் பண்ணிட்டாங்க, அவங்க திருமணம் செய்து போயிட்டு வந்தாங்க, நம்மளுக்கு கல்யாணம் நடக்குன்னா நடக்காது. ஏன்னா அந்த இடம் பூலோகத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இடம். திருமணம் நடக்கிறதுக்கு இப்போ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம பரிகாரத்தை ஒரு அஸ்ட்ராலஜர் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒரு பிரபலமான அஸ்ட்ராலஜர். ஒரு வாஸ்து பார்க்கவே 50,000 வாங்குறாங்க. சார், உங்கள் பரிகாரத்தை தான் நான் சொல்லி என்னோடய கிளைண்ட்டுக்கு கொடுத்தேன் அப்படின்னாங்க. என்னம்மா செஞ்சுங்கன்னு, 7ஆம் இடத்துல அவங்களுக்கு சனி ராகு. அப்போ ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு எல்லா பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, ஆனால் நடக்கலை. சரி, நீங்கள் சொன்ன பரிகாரத்தை சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 7 வாரத்துக்கு காக்காவுக்கு இடியாப்பம் வைக்க சொன்னேன். 8ஆவது வாரத்தில் அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, சனின்னா காக்கா, ராகுன்னா சிக்கல். அப்போ இடியாப்ப சிக்கல்களை தீர்க்கக்கூடியது 7 வாரம் அவங்க செய்யும்பொழுது அவங்களுக்கு அந்த பரிகாரத்தால் வெற்றி கிடைக்குது. அப்போ கிரகத்தை நீங்கள் காம்பினேஷன் பண்ணி இணைக்கிறதுல தான் இருக்குது. அப்போ ஏன் அப்படின்னா, நீங்கள் காரகத்துவத்தை பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கணும். வெறுமனே சூரியன்னா கோதுமைன்னா கோதுமை சாப்பிட்றவன் இருக்கான், வாங்காதவனும் இருக்கான். இந்த மாதிரி விஷயங்களை இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த காரகத்துவத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறதுல தான் அது பரிபூர்ணமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செந்தூரான் ஜோதிடர் அறக்கட்டளை நிறுவனர்
பிரகாஷ் அவர்களுக்கு என் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. என்னென்னா ஒவ்வொரு பரிகாரங்களும் நச்சுன்னு இருந்துச்சா, நல்லா இருந்தால் கை தட்டுங்க, அடுத்த மாதம் கூப்பிடுவோம். நல்லா இல்லைன்னா கை தட்ட வேண்டாம். அப்போ நல்லா இருந்துச்சு. சார் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. நிறைய பரிகாரங்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது.